சார் லவ் பண்ணுங்க சார், லைஃப் நல்லா இருக்கும். இன்ட்ரோல வீடியோவில் வந்த மாதிரி நான் எந்த உலகள் வழியில் லவ் பண்ணுங்கன்னா சொல்ல போகிறது இல்லை. உலகில் வெளியிலே நீங்கள் பார்த்துன்னு இருக்கிறது கிறுக்கு கோமாளி வித் மீ உங்கள் CJR. எஸ், அஃபிஷியலி இதுக்கப்புறம் இதுதான் நம்ம வீடியோ இன்ட்ரோவாக இருக்க போகுது. வீடியோ இன்ட்ரோ வேர்டிங்ஸாக இருக்க போகுது. ஆமாம், இந்த வீடியோவில் எதை பற்றி நான் பேச போகிறேன்னு கேட்டிங்கன்னா, ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே உலகில் வெளியிலே. இப்போ எதுக்காக சம்மந்தமே இல்லாமல் ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே சொல்கிற? இப்போ தான் வேலண்டைன்ஸ் டேவே இல்லை, அது வரத்துக்கு இன்னும் 1 வருஷம் கிட்டத்தட்ட இருக்குது. எதுக்கு இப்போ சொல்கிற? அதுவும் இல்லாமல் எதுக்கு நீ எங்களை பார்த்து ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே சொல்கிற? ஒரு வேளை அவனா நீ அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவன்லாம் நான் இல்லை. இன்னும் 1 வருஷம் இருக்குது தான் வேலண்டைன்ஸ் டே வரத்துக்கு. பட் இருந்தாலும் அட்வான்ஸாக 1 வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே சொல்லி வச்சுப்போம் அப்படின்றதுக்கோசரம் தான் இப்போ சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நான் எதுக்கு உங்களுக்கு ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே சொல்கிறேன்றது இந்த வீடியோ போக போக இல்லை இந்த வீடியோ பார்த்து முடித்தோடனே உங்களுக்கு புரியும் நான் எதுக்காக உங்கள்கிட்ட ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே சொன்னேன்னு சொல்லி. உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவும் அபவுட் வேலண்டைன்ஸ் டே மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சரி, வளன்னு பேசாமல் வீடியோக்குள்ளே போடான்னு சொன்னீங்கன்னா போயிடும். ஆல்ரெடி நான் போன வீடியோலையும் சொன்ன மாதிரி தான் இந்த வேலண்டைன்ஸ் டேவை பற்றி நான் வந்து என்னோடய போட்காஸ்ட் சேனல்லையும் பேசியிருக்கேன். அதோட லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், வேணுன்னா போய் கேட்டுக்கோங்க. அப்போ எதுக்குடா இதில் வந்து நீ வீடியோ போடுறேன்னு கேட்டிங்கன்னா, கண்டென்ட் இல்லை வேறு எதுவும், அதனால தான் அது ஒரு வீடியோவாக போடுறேன். அது ஒரு விஷயம். அதுவும் இல்லாமல் நான் அது வீடியோவாக போட்டேன்னா அதை பற்றின இன்னும் நிறைய விஷயங்களை நான் உங்களுக்கு ஒரு விஷுவலாகவும் காட்ட முடியும், இன்னும் கொஞ்சம் நிறையாவும் சொல்ல முடியும்னு ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாமல் இப்போ தான் நான் திரும்பி வீடியோக்காக திரும்பி இந்த வேலண்டைன்ஸ் டேவை பற்றி பார்க்கும்போது நான் போட்காஸ்ட்டில் ஒரு சில விஷயங்கள்லாம் கொஞ்சம் தப்பாக சொல்லியிருக்கேன். அதெல்லாம் வந்து இந்த வீடியோ மூலிமா கரெக்ட் பண்ணிக்கலான்ற ஒரு எண்ணத்துலேயும் தான் போடுறது தான் இந்த ஒரு வீடியோ, வேலண்டைன்ஸ் டேவை பற்றின வீடியோ. சரி, ஸ்டார்டிங்கில் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லி முடிச்சாச்சு. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடுவோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த வேலண்டைன்ஸ் டேன்னு சொல்லிட்டு நிறைய டோலர்கள்கிட்ட சொல்லியிருப்பீங்க, டோலர்கள்கிட்ட சொல்லியிருப்பீங்க. நிறைய பேருக்கு அது மாதிரி நடந்திருக்கும். நிறைய பேர் பார்த்து இருந்திருப்பீங்க, படங்கள்லையும் பார்த்துருப்பீங்க, கேள்வியும் பட்டிருப்பீங்க. அந்த வேலண்டைன்ஸ் டே எப்படி வந்தது? ஃபஸ்ட்டு வேலண்டைன்ஸ் டே என்னன்னு உங்கள் எல்லாருக்கும் தெரியும், ஆனால் உண்மையிலேயே அது கிடையாது. அது என்னன்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன், அதுதான் இந்த வீடியோ. ஸோ அதை பற்றி நிறைய டோலர்கள் இருக்குன்னு தெரிஞ்சிருக்கலாம் அது என்னன்னு சொல்லிட்டு. அப்படி தெரியாத டோலர்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா பாருங்கள். அப்படி தெரிஞ்சவங்க பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருந்தா பாருங்கள், இல்லைன்னா தள்ளி விட்டு போயிடுங்க. அப்படி உங்களுக்கு தெரிஞ்சிருந்து உங்கள் நண்பர்களுக்கு, உங்கள் டோலர்களுக்கு ஏதாச்சும் தெரியாமல் இருந்து நீங்கள் நினச்சிங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. சரி, இப்போது வேலண்டைன்ஸ் டேனா என்னென்னு நம்ம வந்து பார்த்துடலாம். பேசிக்காக வேலண்டைன்ஸ் டே என்னன்னு சொல்லுவீங்க, ஒரு டோலனோ இல்லை ஒரு டோலியோ, ஒரு டோலிக்கிட்டேயோ இல்லை டோலன்கிட்டேயோ அவங்களோட காதலை சொல்கிறதுக்கு பேர் தான் வேலண்டைன்ஸ் டே. அதாவது அவங்களோட காதலை சொல்லி அன்றைக்கி செலிப்ரேட் பண்ணுறதுக்கு பேர் தான் வேலண்டைன்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டோலிகள் சொல்லியிருப்பாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க, பார்த்துருப்பீங்க, கேட்டிருப்பீங்க. ஆனால் அது கிடையாது. இதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம கிட்டத்தட்ட எப்படின்னா ரொம்ப பின்னாடி போகணும். எப்படின்னா 270th AD அந்த டைமில் போகணும். இப்போ என்ன 21st செஞ்சுரியா, அது வந்து 200th செஞ்சுரி. ஸோ அந்த டைமில் பின்னாடி போகணும் நம்ம. அப்போ போனோன்னா அப்போ வந்து ரோமானியர்கள் தான் வந்து ஆட்சி பண்ணியிருந்தாங்க. அந்த டைமில் வந்து இருந்த ஒரு ரோமன் எம்பையர் தான் கேல்டிகஸ் II. அவர் தான் வந்து இந்த வேலண்டைன்ஸ் டேன்னு சொல்லி உருவானதுக்கான ஒரு முக்கியமான காரணம். அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு இது பேர் வேலண்டைன்ஸ் டேவே கிடையாது, இது பேர் செயின்ட் வேலண்டைன்ஸ் டே. அப்படின்னா செயின்ட் வேலண்டைன்ஸ் டே அப்படின்னு கேட்டிங்கன்னா, செயின்ட் வேலண்டைன்ன்றது ஒருத்தரோட பேர். ஆமாம், ஒரு ஆளோட பேர். அவரோட முழு பேர் செயின்ட் வேலண்டைன். அவரோட பேரை தான் வந்து இந்த டேன்னு செயின்ட் வேலண்டைன்ஸ் டேன்னு சொல்லி கூப்பிட ஆரம்பிச்சு, அது காலப்போக்கில் வந்து வேலண்டைன்ஸ் டேன்னு சொல்லி மாறிடுச்சு. நிறைய விஷயங்கள் மாறுதில்ல, பேச அந்த மாதிரி இதுவும் மாறிடுச்சு. அது எப்படி மாறிச்சு, அதுக்கு எப்படி இந்த கேல்டிகஸ் IIன்ற ஒரு காரணமானாருன்றதெல்லாம் தான் நம்ம பார்க்க போகிறோம். அதான் அந்த 270th AD அந்த டைமில் நம்ம போனோம்னா அந்த ரோமன் ராஜா வந்து கேல்டிகஸ் II அவர் தான் வந்து ஆட்சி பண்ணியிருந்தார். அவர் அப்போ என்ன நினச்சார்னா, அந்த நாட்டில் இருக்கிற ஒரு பேச்சுலர் மேன், அதாவது ஒரு சிங்கிள் மென்னும் வந்து
ஆர்மிக்கு சோல்ஜராக இருக்கிறதுக்கு வந்து நல்லா நல்லா யூஸ்ஃபுல்லாக இருப்பார். அவங்க வந்து கல்யாணம் பண்ணிக்காமல் ஒரு சிங்கிள் மேனாகவே இருந்தாங்கன்னா அவங்க வந்து நம்ம ஆர்மியில் நிறையா யூஸ் பண்ணிக்கலாம், அவங்க ஒரு சோல்ஜர் ஆக்கி அவங்க நல்லா ஸ்ட்ராங் ஆகலாம்னு சொல்லி அவர் ஒரு நம்பிக்கையில் யாரையும் நீங்கள் கல்யாணம் பண்ணக்கூடாது, நீங்கள் லவ் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு ரூலை வந்து பாஸ் பண்ணுறாரு. ஆனால் அங்கே இருக்கிறதுல நம்ம செயின்ட் வேலண்டைன் அவர் வந்து யாருன்னா ஒரு ப்ரீஸ்ட், ஒரு சர்ச்சோட ப்ரீஸ்ட். எப்படின்னா இந்த நம்ம கோயிலில் இருக்கிற பூசாரி மாதிரி சர்ச்சில் வந்து அந்த சர்ச்சோட ஒரு பூசாரின்னு வச்சுக்கோமே, அந்த மாதிரி ஒரு ப்ரீஸ்ட். அவர் என்ன பண்ணுறாருன்னா இந்த மாதிரி லவ் பண்ணுற சோல்ஜர்ஸ்லாம் வந்து கூப்பிட்டு ராஜாவுக்கு தெரியாமல் கல்யாணம் பண்ணி வைக்கிறாரு. லவ் பண்ணுற சோல்ஜர்ஸுக்கும் பொண்ணு வந்து ஒரு சோல்ஜர் லவ் பண்ணிச்சுன்னா அவங்களுக்கும் அந்த மாதிரி மாற்றி மாற்றி கல்யாணம் பண்ணி வைக்கிறாரு. இந்த விஷயம் வந்து காலப்போக்கில் வந்து நம்ம கேல்டிகஸ் டூ ராஜாவுக்கு வந்து தெரிய வருது. அவருக்கு தெரிஞ்ச உடனே என்ன பண்ணுவார், அவர் போட்ட ரூலை பிரேக் பண்ணனால செயின்ட் வேலண்டைனை வந்து அரெஸ்ட் பண்ணிடுறான். அரெஸ்ட் பண்ணி ப்ரிசனில் வச்சிடுறான். ப்ரிசனில் வச்சதுக்கப்புறமா வந்து அவரை வெளியே விடணுன்னா வந்து நீ வந்து இந்த விஷயத்தை வந்து பண்ணக்கூடாது, அது மட்டும் இல்லாமல் நீ வந்து கிறிஸ்டியானிட்டியை விட்டுட்டு இந்த ரோமன் பிலீஃப்ஸ், அந்த ரோமனோட மதத்துக்கு வந்து நீ வந்து மாறினா நான் வந்து உன்னை ரிலீஸ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறார். செயின்ட் வேலண்டைன் வந்து அதெல்லாம் நான் மாற முடியாது, நான் அப்படி தான் இருப்பேன், நான் இப்படி தான் பண்ணுவேன்னு சொல்லியிருக்கிறதுனால சரி ஓகே போடா நீ கேட்க மாட்டேங்கிறியா, உன்னை எக்ஸிக்யூட் பண்ணுறேன்னு சொல்லிடுறாரு. சொன்ன உடனே நடுவில் வந்து இவர் வந்து ஜெயிலுக்குள்ளேயும் வந்து நம்ம செயின்ட் வேலண்டைன் என்ன பண்ணுறாரு, வெளியே இருந்த மாதிரியே எல்லாருக்கிட்டையும் அன்பாக இருக்கிறாரு, எல்லாரும் லவ்வுக்கும் உதவி பண்ணுறாரு, காதலர்கள் யாராச்சும் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு சேர்த்து வைக்கிறாரு, அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காரு. அப்படி பண்ணிட்டு இருக்கும் போது தான் வந்து நம்ம செயின்ட் வேலண்டைன் இருக்கிற ஜெயிலோட ஜெயிலர், அவர் பேர் வந்து அஸ்டீரியஸ், கரெக்டாக ஸ்பெல் பண்ணுறான்னு தெரியல, இங்கே சைடில் போடுறேன் பார்த்து படிச்சுக்கோங்க. அவரோட பொண்ணு ஜூலியா அப்படின்ற ஒரு பொண்ணு இருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து கண்ணு தெரியாது. அவங்கக்கிட்ட வந்து இவர் வந்து செயின்ட் வேலண்டைன் வந்து நல்லபடியாக பேசி அந்த ஜெயிலர்கிட்டையும் நல்லபடியாக பேசி ஜெயிலரோட ஃப்ரெண்ட் ஆகி அந்த கண்ணு தெரியாத பொண்ணுக்கு கண்ணு தெரிகிற அளவுக்கு வந்து அவங்க வந்து குணப்படுத்தி கண்ணே தெரிய வச்சுட்டாரு. அந்த அளவுக்கு வந்து அவர் உள்ள ஜெயிலுக்குள்ளே பண்ணியிருக்கிறாரு. அப்புறமேட்டிக்காக அவர் எக்ஸிக்யூட் பண்ண போகிற நாளுக்கு முன்னால் வந்து அந்த ஜூலியா அந்த ஜெயிலரோட பொண்ணு அவங்களுக்கு வந்து ஒரு லெட்டர் மாதிரி எழுதுறாரு, ஒரு ஃபேர்வெல் லெட்டர் மாதிரி எழுதுறாரு. ஒரு சில இடத்துல என்ன சொல்கிறாங்கன்னா அதை வந்து அது ஒரு லவ் லெட்டர்னு சொல்கிறாங்க. அதாவது செயின்ட் வேலண்டைன் வந்து ஜூலியா மேலே வந்து லவ் வந்து அவங்களுக்கு ஒரு கடைசியாக ஒரு லெட்டர் வந்து எழுதுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இன்னொரு சில இடத்துல வந்து ஃபேர்வெல் லெட்டர்ன்ற மாதிரி சொல்கிறாங்க. அது எழுதி கடைசியில் வந்து அவரோட ஒரு சைன் மாதிரி விட்றாரு, என்னென்னா ஃப்ரம் யுவர் வேலண்டைன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு சைன் மாதிரி போட்டு அந்த லெட்டரை வந்து அவங்க பொண்ணுக்கு வந்து தராரு. தந்த உடனே மறுநாள் வந்து அவரை வந்து தலையை வெட்டி எக்ஸிக்யூட் பண்ணிடுறாங்க. ஸோ இதுதான் வந்து நம்ம செயின்ட் வேலண்டைனும் அவரோட கதையும். செயின்ட் வேலண்டைன்ஸ் கதையை வச்சு எப்படா வேலண்டைன்ஸ் டே வந்தது, அது எப்படா லவ்வர்ஸ்க்கு டேவாச்சுன்னு சொல்லி நீ கேட்டிங்கன்னா டோலர்களே, இந்த எக்ஸிக்யூஷன்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா வந்து நம்ம செயின்ட் வேலண்டைன் வந்து என்ன பண்ணார், எல்லா காதல் ஜோடிகளையும் சேர்த்து வச்சார். சேர்த்து வச்சது மட்டும் இல்லாமல் அவங்களோட காதலுக்கு உதவி பண்ணி அந்த மாதிரி அவர் ஜெயிலே இருந்தாலும் சரி அவர் அது மாதிரிலாம் உதவி பண்ணி அதுக்கோசரம் அவர் செத்தே போனார். ஸோ அதனால என்ன பண்ணாங்கன்னா அவர் செத்ததுலேருந்து அவர் கரெக்டாக என்றைக்கு எக்ஸிக்யூட் பண்ணாங்கன்னா February 14, அதாவது இப்போ நம்ம வேலண்டைன்ஸ் டே கொண்டாடுறவங்க நம்ம தொடர்புகளிகள் நீங்களாம் கொண்டாடுறீங்களா, அந்த டேட்டில் தான் வந்து 278 AD வந்து அவர் வந்து எக்ஸிக்யூட் பண்ணாங்க. அவர் எக்ஸிக்யூட் பண்ணி கரெக்டாக 200வது வருஷம், எப்போது 470 to 460 சம் இயர் AD அந்த டைமில் தான் வந்து அந்த டேவை அந்த February 14 டேவை வந்து என்னவா சொல்லி இது பண்ணுறாங்கன்னா ஃபீஸ்ட் ஃபார் செயின்ட் வேலண்டைன்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேன்னு அனௌன்ஸ் பண்ணுறாங்க. என்னென்னா அவர் செயின்ட் வேலண்டைனை வந்து நம்ம கொண்டாடணும், அவரோட பெருமைகள்லாம் நம்ம வந்து இது பண்ணி அவரை கொண்டாடணும்னு சொல்லிட்டு அவர் எக்ஸிக்யூட் பண்ண டேவை வந்து அந்த மாதிரி அறிவித்து அதை கொண்டாடுறாங்க, சர்ச்சிலெல்லாம் கொண்டாடுறாங்க. அதுலேருந்து ஒரு 900 இயர்ஸ் கழிச்சு தான் வந்து ஜெஃப்ரி சாசர், அதுவும் நான் கரெக்டாக ஸ்பெல் பண்ணுறேன்னு தெரியல, சைடில் போடுறேன் படிச்சுக்கோங்க, அப்படின்ற ஒரு இங்கிலீஷ் போயட், அவர் தான் வந்து அந்த டே அந்த ஃபீஸ்ட் டேவை கூட ஒரு ரொமான்டிக்கையும் கலந்து அதை வந்து ஒரு ரொமான்டிக் டேவாக மாற்றி அதை வந்து நம்ம கொண்டாடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அதுக்கப்புறம் தான் வந்து இந்த February 14 வந்து லவ்வர்ஸ் டே, ரொமான்டிக் கப்புள்ஸ்க்கான டே அப்படின்னு சொல்லிட்டு வந்து அதை வந்து கொண்டாட ஆரம்பிக்கிறாங்க. இப்படி தான் வந்து வேலண்டைன்ஸ் டே வந்து உருவான கதை இதுதான். அதுக்கப்புறம் தான் லேட்டர் பீரியடில் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அந்த அவர் லாஸ்ட்டாக எழுதினால ஒரு லெட்டர் அந்த ஜெயிலுக்கு போகணும் ஜூலியாவுக்கு, அந்த லெட்டர் மாதிரி வந்து நான் வந்து வேலண்டைன்ஸ் டே அப்போ வந்து நம்ம லவ்வர்ஸ்க்கு வந்து லெட்டர் எழுதுறது, நோட்ஸ் எழுதுறது, அந்த மாதிரிலாம் வந்து பண்ண ஆரம்பித்தாங்க, கொடுக்க ஆரம்பித்தாங்க. டோலிகளுக்கு தருது, டோலர்களுக்கு தருது, அந்த மாதிரி வந்து மாற்றி மாற்றி லெட்டர்ஸ் கொடுத்துக்கிறது, அந்த மாதிரிலாம் வந்து இருந்தது. இதெல்லாம் வந்து மோஸ்ட்லி வந்து போக போக வந்து அப்படியே காலப்போக்கில் வந்து மாறி மாறி தான் வந்து இப்போது இருக்கிற காலகட்டத்தில் வந்து எப்படின்னா நம்ம வேறு லவ்வர்ஸ் டேன்னு மட்டும் கொண்டாடுறது,
February 14க்கு முன்னாடி ஒரு 7 நாளைக்கு முன்னாடிலேருந்து நம்ம வந்து அந்த டேவை ஆரம்பிச்சிடும். என்னென்ன டே? டெடி டே, சாக்லேட் டே, ரோஸ் டே, அதுக்கப்புறம் கிஸ் டே, ஹக் டே, ப்ராமிஸ் டே, அந்த மாதிரிலாம் வந்து நிறைய டேஸ் வந்து சொல்லி கொண்டாடுவாங்க டோலிகள். ஆனால் அதெல்லாம் வந்து போக போக காலப்போக்கில் தான் வந்து நிறைய பேர் வந்து கொண்டாட ஆரம்பித்தாங்க, நிறைய பேர் சேர்த்துக்க ஆரம்பித்தாங்க. ஆனால் ஃபஸ்ட்டு அப்போலேருந்து இருக்கிறது வந்து ஒரே ஒரு டே, செயின்ட் வேலண்டைன்ஸ் டே. அதுதான் வேலண்டைன்ஸ் டேன்னு சொல்கிறாங்க. February 14 இவர் எக்ஸிக்யூட் பண்ணனால, லவ்வர்ஸ்க்குலாம் இவர் வந்து ஹெல்ப் பண்ணனால வந்து அந்த டேவை வந்து கொண்டாடுறாங்க. ஆனாலும் ஒரு சில கண்ட்ரீஸ்லலாம் வந்து இந்த வேலண்டைன்ஸ் டேன்றதை வந்து லவ்வர்ஸ் கொண்டாடுறது மட்டும் இல்லை, ஃப்ரெண்ட்ஸும் வந்து சொல்லிப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸும் வந்து அவங்க அன்பை மாற்றி பகிர்ந்துக்கிறது. ஒரு ஃப்ரெண்டு வந்து இன்னொரு ஃப்ரெண்டுக்கு வந்து கார்ட்ஸ் தருது, கிஃப்ட்ஸ் தருது, சாக்லேட்ஸு, பொம்மை தருது. அதுக்கப்புறம் அப்பா வந்து பையனுக்கு, அப்பா வந்து பொண்ணுக்கு, பையன் வந்து அம்மாவுக்கு, அப்பாவுக்கு, அந்த மாதிரி அவங்க அன்பை மாற்றி பகிர்ந்துக்கிறது. ஸோ அந்த மாதிரிலாம் கூட இந்த வேலண்டைன்ஸ் டே வந்து வேறு ஊர்லலாம் வந்து கொண்டாடுறாங்க. ஃபுட்டு பரிமாறி கொண்டாடிப்பாங்க, சாக்லேட்ஸ் பரிமாறி கொண்டாடிப்பாங்க, கிஃப்ட்ஸ் பரிமாறி கொண்டாடிப்பாங்க. அப்படின்றது தான் வந்து ஒரு முக்கியமான விஷயம். இப்போ தெரியுதா நான் எதுக்கு ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு ஹாப்பி வேலண்டைன்ஸ் டேன்னு சொன்னேன்னு. ஸோ வேலண்டைன்ஸ் டேன்றது லவ்வர்ஸ் மட்டும் கொண்டாடுறது இல்லை, வேறு ஊரில் அவங்க கல்ச்சர் படி ஒருத்தர்கிட்ட இருக்கிற அன்பை இன்னொருத்தர்கிட்ட பரிமாறுறது, அது ஒரு வேலண்டைன்ஸ் டே தான் அப்படின்ற மாதிரியே வந்து சொல்கிறாங்க, ரெக்கார்ட்ஸும் இருக்குது. ஸோ இதுதான் வந்து இந்த வேலண்டைன்ஸ் டே அப்படின்ற ஒரு விஷயத்துக்கான இது. இந்த லவ் கொண்டாடுற டோலிகள் நீங்கள்லாம் வந்து ஒருத்தர் எக்ஸிக்யூட் ஆன டேவை வந்து சந்தோஷமாக கொண்டாடுறீங்க. அதுதான் வந்து நான் இந்த டைமில் சொல்லிக்கணுன்றதை வந்து பதிவு பண்ணுறேன். ஸோ அந்த டைமில் வந்து உங்களுக்காக, இந்த லவ்வுக்காக ஒருத்தர் வந்து அவர் உயிரே வந்து தியாகம் பண்ணியிருக்காரு. அவர் மட்டும் அந்த டைமில் தியாகம் பண்ணலன்னா இந்நேரத்துக்கு லவ்வர்ஸ் டேவே கிடையாது. ஸோ அந்த டேயில் நீங்கள் கொண்டாடும் போது கொஞ்சமாச்சும் அந்த செயின்ட் வேலண்டைன் அப்படின்றவரை பற்றி உங்கள் மைண்டில் நினச்சி அவருக்காக கொஞ்ச நேரம் ஒரு ப்ரேயரோ இல்லை அவரோட தியாகத்தை வந்து நீங்கள் போற்றும் விதமாக அவருக்கு ஒரு சல்யூட்டோ மரியாதையோ பண்ணிவிட்டு இந்த வேலண்டைன்ஸ் டேவை கொண்டாடினீங்கன்னா நல்லாயிருக்குன்றதை சொல்லிக்கிறோம் உங்ககிட்ட. அது மட்டும் இல்லாமல் யாராச்சும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்க, அது அப்பாவாக இருக்கலாம், அம்மாவாக இருக்கலாம், ஃப்ரெண்டாக இருக்கலாம், தங்கச்சியாக இருக்கலாம், சொந்தக்காரங்களாக இருக்கலாம், யாராக வேணாலும் இருக்கலாம், அவங்களுக்கு நீங்கள் வேலண்டைன்ஸ் டே நீங்கள் போய்ட்டு ஹாப்பி வேலண்டைன்ஸ் டேன்னு சொல்லலாம், தப்பு இல்லை. லவ்வர்ஸுக்கு மட்டும் தான் நான் சொல்லுவேன் அப்படின்ற மாதிரி யாராச்சும் சொல்லி உங்களை கிண்டல் பண்ணானா போடா நீ அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை காட்டுங்க. இல்லை நீங்களே கூகுளில் போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அது மட்டும் இல்லாமல் இதை பற்றி நிறைய யூடியூபர்ஸும் பேசியிருக்கிறாங்க வேலண்டைன்ஸ் டேவை பற்றி. அப்போ ஏன்டா நீ பேசுகிறேன்னு கேட்டிங்கன்னா, சும்மா நான் ஆல்ரெடி பாட்காஸ்ட்டில் பேசியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு வேறு கண்டென்ட்டும் இல்லை. அது இல்லாமல் நம்மளோட ஸ்டைலாக நம்மளை பார்க்குற ஒரு சில டோலிகள் அவங்களுக்கு தெரியாமல் இருந்ததுன்னா அவங்க இந்த வீடியோ மூலிமா பார்த்துப்பாங்கன்ற ஒரு நம்பிக்கையில் தான் நான் இந்த கண்டென்ட்டை பேசுகிறேன். ஸோ அப்படி உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலும் பரவாயில்ல, உங்களுக்கு தெரியாத டோலிகளுக்கு நீங்கள் அவங்க தெரிஞ்சுக்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான் இந்த கண்டென்ட்டை பற்றி இந்த வீடியோ. இதுதான் சின்னதாக ஒரு கண்டென்ட். வேலண்டைன்ஸ் டே என்ன, அது எப்படி வந்துட்டுன்றது பற்றின ஒரு வீடியோ தான் இந்த வீடியோ. அடுத்த வீடியோவில் உங்களை வந்து பார்க்குற வரைக்கும் கூடிய சீக்கிரத்தில் அடுத்த வீடியோ வருன்றதையும் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு உங்களிடமிருந்து வீடியோ பெறுவது நான் உங்களுக்கு இருக்க சீக்கிரம். எங்களுக்கு யூடியூப்லேயும் ஒரு கிளை உண்டு, பாட்காஸ்ட்லேயும் ஒரு கிளை உண்டு. வரட்டாமாமே.